முன்னம் தோன்றிய நிலத்தில் விகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி உணர்வில் மூத்தவர், தென்னும் பாண்டியன் குமரி குடுமியர், திசையெல்லாம் பரந்துலகை இழந்தவர், எண்ணரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலும் தேயத்து இரவையர், என்ன வியப்படாயது இவர்கள் தமிழர்கள். வான்மிகில் மலையடை வாழ்வை தொடங்கியவர், வளமிகு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேர்ந்தெரு முல்லை மருதம் நெய்தல் இவற்றை தீர ஆய்ந்து நல் இல்லற வகுத்தவர், காண்தொரு பொருளும் கல்லையும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள். இப்படி தொன்மையும் என்று பிறந்தவள் என்று காலத்தை கணக்கிட முடியாத பழமை நிறைந்த உலகத்தின் முதன்மொழி தமிழையும் அதனுடைய சிறப்புகளையும் வரலாற்று தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் பல வகையிலும் எடுத்து ஏம்பிய பிறகும் தமிழ் மொழியின் அருமையினை உணர்ந்து கொள்வதற்கும் அதன் பெருமையினை அங்கீகரிப்பதற்கும் பல இனத்தவருக்கு மனம் வரவில்லை என்பது உண்மை. உலகத்தின் முதன்மொழி தமிழ் மொழி எங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கிறது என்பது எங்களுக்கு பெருமை என்று இந்தியாவின் தலைமை அமைச்சர் ஐயா மோடி அவர்கள் பேசுகிறார்கள். படித்தவர்களுக்கு தெரிகிறது இந்தியா முழுமைக்கும் வாழ்ந்த பூர்வகுடி மக்கள் யார் என்று சொன்னால், இந்தியா முழுமைக்கும் உரிமை கொண்டாடுகிற தகுதி பெற்ற ஒரு இனம் தமிழ் இனம் என்று பேரறிஞர் அம்பேத்கர் சொல்கிறார். இந்த வரலாற்று உண்மைகளை மனதில் எந்த மாசு மறுவில்லாமல் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அந்த பெருமையையும் தமக்குரியதாக எண்ணி பெருமிதம் அடைகிற மன பக்குவத்திற்கு இந்திய மக்கள் வர வேண்டும். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே உய்தெழுந்து ஒன்று பல ஆகிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒளியாத உன் சீரிழமை திறவியந்து செயல்மறந்து வாழ்த்ததுமே என்று மனோன்மணியம் சுந்தரனார் தன்னுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலில் மொழியின் வரலாற்று உண்மையை பாடியிருக்கிறார். இதை தமிழர்களே சொல்ல தயங்கி ஒழித்து வைத்ததன் பலனாகத்தான் இன்றைக்கு தமிழ் மொழியுடைய அருமை அவர்களுக்கு தெரியவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய நாகரிகம் திராவிட நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் என்று கால்டுவெல் சொன்னார். எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அது திராவிட நாகரிகம் என்று சொன்னால் 2700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மதுரை கீழடி நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்கிற பெருமிதத்தினை அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படியெல்லாம் உண்மைகள் வர வரத்தான் தமிழே திராவிடத்தின் தாய், தமிழே இந்தியாவின் பூர்வகுடி மக்களுடைய மொழி, தமிழே உலகத்தின் முதல் மொழி என்கிற உண்மை பிறருக்கு உணர்த்தப்பட வேண்டியிருக்கிறது. உணர்த்தப்படாவிட்டாலும் பரவாயில்லை, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் நமக்கில்லை. உண்மையை ஒத்துக்கொள்ள மறுக்கிறவர்கள் மூடர்கள் என்ற பெயர் தான் அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் நாம் நம்முடைய பெருமையினை உணர்ந்து அருமையோடு வாழ வேண்டும் என்று தமிழ் மக்களுக்கு நம்முடைய கருத்தை தெரிவிக்க விரும்புகிறோம். தன் இன விருப்பு நோய், தன் இன வெறுப்பு நோய் என்று 2 நோய்கள் இருக்கின்றன. ஒரு இனம் தன்னுடைய இனத்தையே வெறுக்கும். இது நாய்க்குணம். ஒரு நாய் மற்ற மிருகங்களின் மீது பகை காட்டுவதை விட நாயிடமே பகை காட்டும். உடனே கோபம் வரும். நாய் கூட தான் சண்டைக்கு போகும், தம்ம தெருவுக்குள்ள நுழைய விடாது. அந்த அளவுக்கான ஒரு பகை உணர்ச்சி தன் இன வெறுப்பு நோய் இருக்கவே கூடாது. உலக இனங்களில் மற்ற எல்லா இனத்துக்கும் தன் இன விருப்பு நோய் இருக்கிறது. தன் இனத்தைச் சேர்ந்தவன் என்ன செய்தாலும் பரவாயில்லை, என்ன தொழில் செய்தாலும் அவனை உயர்த்தி விட வேண்டும், அவனுக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும். அவன் நம் இனத்தான் என்று தெரிந்தவுடனே அதீதமான பாசத்தை அவன் மீது பொழிகிற மன பக்குவத்திற்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அப்படி தமிழர்கள் வர வேண்டும். தமிழ் இனம் சாதி என்கிற ஒன்றை தொலைத்துவிட்டு ஒன்றிணைய வேண்டும். அப்போதுதான் அந்த உணர்வு வரும். ஆகவே தமிழ் இனத்தின் பெருமையினை உணர்ந்து உலகம் போற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் நலமாக, வளமாக, வலிமையாக இருக்க வேண்டும். அந்த இடத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
பக்கத்தில் இருப்பவர்கள் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற காலம் எப்போது வரும் என்று சொன்னால் நாம் வலிமையாக இருக்கிற போது தான் வரும். அப்படிப்பட்ட வலிமையான இடத்திற்கு கல்வி, பொருளாதாரம் இவற்றில் மிகச்சிறந்து விளங்கி காலூன்றி நின்று அரசியல் அதிகாரம் பெற்ற இனமாக தமிழினம் மலர வேண்டும் என்கிற உணர்வோடு ஒவ்வொரு தமிழனும் விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.